கடலூர் மாவட்டம் செம்மங்குப்பத்தில் ரயில் விபத்துக்கு கேட் கீப்பர் தான் காரணம் என குற்றச்சாட்டு எழுந்துள்ள நிலையில் கேட் கீப்பரின் செயல்பாடுகள் குறித்து நமது செய்தியாளர் பாலவெற்றிவேல் அளிக்கும் தகவல்களை பார்க்கலாம். ரயில்வே கேட் கீப்பர் பங்கஜ்குமாரினுடைய அறையில் தான் நம்ம இருக்கிறோம். பங்கஜ்குமார் இந்த அறையில தான் அமர்ந்திருந்தார். இன்று காலை 7:40 மணி அளவில் இந்த பகுதியில் தான் அவர் உறங்கி கொண்டிருந்தார் என முதல்கட்ட தகவல்கள் வெளியாகிருக்கிறது. பொதுவாக கேட் கீப்பர்கள் இருக்கக்கூடிய அறையினுடைய அமைப்பு இவ்வாறு தான் இருக்கும். குறிப்பாக மேலே போட்டிருக்கிறது இந்த இதுதான் சார்ட். ஓவராலாக ஒரு நாளைக்கு எவ்வளவு ரயில்கள் வருகிறது, எந்த நேரத்தில் பிளாக் செய்யணும், எந்த நேரத்தில் ஓப்பன் செய்யணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அட்டவணை இவங்க ரயில்வே துறை தொடர்ச்சியாக கொடுக்குறாங்க. அதை இவங்க டெய்லி அப்டேட்டை கண்காணிக்கணும். மேலும் கடலூர்ல இருந்து ஒரு ட்ரெயின் கிராஸ் ஆகி வருதோ அல்லது சிதம்பரத்துல இருந்து ஒரு ட்ரெயின் கிராஸ் ஆகி வருது அப்படின்னா அதை தெரிவிக்கிறதுக்கு 2 லேண்ட்லைன் போன் இருக்கும். ஒன்னு பிரச்சனைனா இன்னொன்னு யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். மேலும் அவங்ககிட்ட இருந்து சிக்னல் வரும்போது ஒரு ட்ரெயின் வர்றதுக்கு சரியாக 10 நிமிடங்கள் வரை அவர் நேரடியாக அந்த அறையில இருந்து வெளியே சென்று மேல அமைக்கப்பட்டிருக்க அந்த கப்பியின் வழியாக ரயில்வே கேட்டை ஓபன் செய்யறதும் க்ளோஸ் செய்யறதும் அப்படிங்கிறது தான் அவருடைய ஒட்டுமொத்த பணியாக இருக்கும். ஆனா இன்னைய பொழுதுல அவருடைய பணி அவர் சரியாக செய்யவில்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு தான் எழுந்திருக்கிறது. அதன் காரணமாக தான் இத்தகைய ஒரு விபத்து ஏற்பட்டிருப்பதாகவும் தற்போது முதல் கட்ட தகவலாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பொதுவாக ரயில்வே கேட் கீப்பரை பொறுத்தவரையும் மேன்டு கேட், அன்மேன்டு கேட் மற்றும் ஆட்டோமேட்டிக் கேட் என 3 வகைப்படும். மேன்டு கேட்னா மனிதர்கள் மூலமாக இயக்கப்படுவது. இது பங்கஜ்குமார் அமர்ந்திருக்கிற மனிதர்கள் மூலமாக இயக்கப்படும் ஒரு பகுதியாக இருக்கிறது. இதுல அவர் செயல்பட்டு வேண்டும். ஆனா இந்த பார்த்தோம்னா சுற்றி எந்த விதமான சிசிடிவி கேமராக்களும் இல்லை. அவரை கண்காணிப்பதற்கோ அல்லது சரியான சிக்னல் செயல்படுகிறதா என்பதை கண்காணிப்பதற்கோ எந்த விதமான வசதிகளும் ஏற்படுத்தப்படவில்லை. அவருடைய செயல்பாடுகளையும் கண்காணிப்பது தொடர்பாக எந்த விதமான ஒரு முன்னெச்சரிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. பொதுவாகவே ரயில்வே கேட் கீப்பர் இருக்கக்கூடிய இந்த அறையை பார்த்துக்கிட்டோம். பங்கஜ்குமார் இந்த அறையில இருக்கும்போது உள்ளூர் மக்கள் இந்த அறையை பெரிய அளவிற்கு தாக்குதல் நடத்திருக்கிறாங்க. அதையும் நம்ம காட்சிகளில் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது போன்ற விபத்துகள் மேலும் ஏற்படக்கூடாது என்றால் துறை ரீதியான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். ரயில்வே துறை ஒட்டு மொத்தமாக இந்த லெவல் கிராசிங்கள் அனைத்தையுமே ஆட்டோமேட்டிக்காக மாற்ற வேண்டும், சீர்படுத்த வேண்டும் என்பதுதான் உள்ளூர் மக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் தினேஷுடன் செய்தியாளர் பாலவெற்றிவேல், நவநீத கிருஷ்ணன்.